இந்த மக்களின் வாழ்வை, குடும்பங்களை நீர் கட்டி எழுப்ப பரிந்து பேசும். உங்களுக்காக நான் ஏறெடுத்த வேண்டுதல் அதுதான். நம் குடும்பங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். எப்பொழுது நமது குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படும்? அருமையானவர்களே, ஒவ்வொரு காலகட்டத்திலும் சமுதாயம், குடும்பம் என்ற அமைப்பு பலவிதமான சோதனைகளையும் வேதனைகளையும் சந்தித்து வருகிறது. குறிப்பாக திருச்சபையின் முதல் 3 நூற்றாண்டுகளில் அதை வேத கலாபனையின் காலம் அல்லது திருச்சபையின் 2 காலம் என்று கூட சொல்வார்கள். ஆண்டவர் இயேசுவின் முன்னேற்றத்திற்கு பிறகு தூய பேதுரு முதல் திருத்தந்தையாக பொறுப்பேற்கிறார். அவருடைய காலத்திலிருந்து கடுமையான போராட்டங்கள் தாய் திருச்சபை சந்தித்திருக்கிறது. பல்வேறு விதமான அரசர்களால், பலவிதமான தப்பறையான போதனைகளால், விசுவாசத்திற்கு எதிரான சமூக சூழலால் திருச்சபை பல விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பாதிப்பான அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள்தான் வேத சாட்சிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆண்டவர் இயேசுவின் மீதுள்ள விசுவாசத்தை அறிக்கையிடுவதற்காக தங்கள் அருமையான இன்னுயிரை அவர்கள் இழந்தார்கள், எளிதாக ஒப்பு கொடுத்தார்கள். ஆண்டவர் இயேசுவின் மீது உள்ள பற்று, இவர்களைத்தான் உத்தம வேத சாட்சி என்று நாம் அழைக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வேத சாட்சி தான் யாரு? நம்ம பிரகாசியம். நம்முடைய வாழ்க்கை வரலாறு உங்கள் அனைவருக்கும் தெரியும். இவர் ஒரு கன்னி, கற்பின் மறைசாட்சி என்று சொல்வார்கள், கண்ணம்மாள் என்று சொல்வார்கள், பிரகாசியம்மாள் என்று சொல்வார்கள். இவருடைய பெயரிலே லுக்ஸ், லைட். லுக்ஸ் என்ற லத்தீன் வார்த்தைக்கு அர்த்தம் லைட், வெளிச்சம் என்ற அர்த்தம். பெயரிலே வெளிச்சத்தை தாங்கியவர். அந்த காலகட்டத்தில் பெயர்களை அர்த்தத்தோடு பிள்ளைகளுக்கு கொடுத்தார்கள். அந்த பெயர்களை சொல்லி அழைக்கின்ற போதெல்லாம் ஒவ்வொரு குழந்தையும் உணர்த்தப்பட்டது, நீ இப்படிப்பட்ட ஒரு புனித வாழ்க்கை இந்த மனிதரை போல, இந்த புனிதரை போல வாழ வேண்டும். ஒருவேளை ஒரு 20 வருடத்திற்கு முன்னால் வரை நாம் புனிதர்களின் பெயரை பிள்ளைகளுக்கு இட்டுக் கொண்டிருந்தோம். இந்த முறை நான் எனது பங்கில் திருமலுக்கு கொடுக்கின்ற போது பெயர்களை பார்த்து கொண்டே வந்தேன். இப்பொழுதெல்லாம் நிறைய பேர் மருத்துவமனையில் தான் குழந்தைகள் பெற்றெடுக்கிறாங்க. பெற்றெடுத்த உடனே அங்கேயே சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அதை அரசு சான்றிதழாக மாற்றி தான் திருமுழுக்கிற்கு கொண்டு வருகிறீர்கள். பெயர்களை பார்த்தா, நான் ஒரு குழந்தையோட பெயரை பார்த்துட்டு, எம்மா வருத்தப்படாதீங்க, உங்களை கஷ்டப்படுத்துறக்காண்டி கேட்கல, இந்த குழந்தையினுடைய பேர் என்ன அர்த்தம் சொல்லுகிறது, என்ன நோக்கத்தில் இந்த பெயரை விட்டீர்கள்? தாய்காரி திருன்னு விழிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்போ தகப்பான சொல்லுவோம், ஃபாதர் ஏற்கனவே 2 பிள்ளைகள் இருக்கு. ஆமாம், குழந்தையினுடைய தொடக்கம், 2ஆம் குழந்தையினுடைய பேரின் தொடக்கம் நீ சேர்த்து நாங்கள் 3ஆம் குழந்தைக்கு வச்சுருக்கோம். வழக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா, தாத்தா பாட்டியை விட்டேன், பாட்டியோட பேரை விடுவோம். அப்போ தானே இல்லை மாமா. நம்ம வீட்டில் உண்மையிலேயே நம்மை மிகவும் அன்பு செய்து நம்மை வளர்த்து ஆளாக்கியவர்களின் பெயர்களை விடுவது வழக்கம். அதற்கு முன்னால் புனிதர்களின் பெயர். இப்போ எப்படி ட்ரெண்டு மாறுது? பிடித்த விதத்தில். அந்த வார்த்தையை சொல்ல விருப்பப்படலை. சரி, பெயரை விட்டுருக்கிறீங்க, அர்த்தம் இல்லாத ஒரு பெயராக இருக்குது. ஆனாலும் பிள்ளையை நீங்கள் நன்றாக வளர்க்க வேண்டும். இதை மறந்து விடாதீர்கள். நான் திருமுழுக்கிற்கு முன்னால் ஒரு சின்ன பயிற்சி கொடுக்கும்போது தான் சொன்னேன், ஒவ்வொரு குழந்தையும் நீங்கள் கவனமாய் வளர்க்க வேண்டும்.
பிள்ளைகளை இறை பக்தியில் வளர்க்க வேண்டும். சிறு வயதிலே நீங்கள் கொடுக்காத கவனத்தை வளர்ந்த பிறகு என்னதான் கொடுத்தாலும் அது உள்ளே ஏறாது. அண்மையில் கூட நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, அவளுக்கு 2-3 பிள்ளைகள் உண்டு. பழைய பங்கில் உள்ள பொண்ணை பார்த்தேன், கோயிலில் பார்த்தேன். வாடி முகத்தோட, என்னம்மா இப்படி இருக்கிற? ஃபாதர், என் மகன் எனக்கு ரொம்ப உயிர், மூத்த பிள்ளை. ஆமாம், நல்லா இருக்காளா? படிக்கிறாளா? ஆமாம் படிக்கிறா. ஆனால் அந்த பிள்ளை சொல்லு கேட்க மாட்டேங்குது ஃபாதர். அப்படியாம்மா, என்ன அப்படின்னு கேட்கும்போது, ரொம்ப மேக்கப் பண்ணுறா ஃபாதர், பியூட்டி பார்லருக்கு போயிட்டே இருக்கிறா, ரைட்டு, ஒரே செல்ஃபோனில் இருக்கிறா, என்னென்னமோ சொல்கிறா, இன்ஸ்டாகிராம்ங்கிறா, அதுங்கிறா, எனக்கு நிறைய தெரியாது, சரி, அதனால தெளிவாக சொல்லலை. கண்ட ரீல்ஸ்லாம் எடுத்து போடுறாங்களாம். அப்படியாம்மா, உனக்கு கொஞ்சம் இப்படி பழக்கம் உண்டு, நீ வாலிப பிள்ளையாக இருக்கும்போது பண்ணவளுக்கு பழக்கலையா? ஆமாம் ஃபாதர், உன் பழக்கம் உன் பிள்ளைகிட்ட வந்துருக்கு, அவ்வளோதான், சரியா? ஆனாலும் வருத்தப்படாத, நீ உன் மகளுக்காக முழந்தாள் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். உபவாசம் இருந்து ஜெபி, ஒப்புக்கொடு, திருப்பலியில் உன் பிள்ளைக்காக கண்ணீர் சிந்தி ஜெபி. ஆண்டவர் அந்த குழந்தையை தொடுவார் என்று சொன்னேன். மேற்கொண்டு சொல்கிறதுக்கு வழி இல்லை. நாம் எப்படி பிள்ளைகளுக்கு வளருகின்ற போது வழி காட்டுகிறோமோ அதுபோல தான் பிள்ளைகள் வளர்ந்த பிறகு நமது மனக்கண் முன்னால் தங்களை வெளிப்படுத்துவார்கள். ஒழுக்கம், அவருடைய ஒழுக்கம், தனிப்பட்ட வாழ்க்கை, அவருடைய விசுவாசம், இவை அனைத்தும் நாம் என்ன கொடுக்கிறோமோ அதைத்தான் அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். புனித பிரகாசியமாலை பொறுத்த மட்டில் உத்தம மறை சாட்சி என்கிறோம். இந்த 2 வார்த்தையை வச்சு நான் உங்களுக்கு இந்த இறை வார்த்தையை பகிர விருப்பப்படுகிறேன். இந்த திருவிவிலியத்தில் நாம் பார்க்கக்கூடிய மத்தேத்தியா மிகவும் நெருடலான காலகட்டத்தில் யூத சமுதாயத்திற்கு தலைமை வகுத்தார். தனது இறுதி காலம் முடியும் நேரத்தில் தனது இதய வாஞ்சையை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். பாருங்க, மறந்துடக்கூடாது. நம்ம வாழும் போதும் சரி, நமது காலம் முடியும் வேளையிலும் நாம் என்னென்ன போராட்டங்களை சந்தித்து எப்படி ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் வாழ்ந்தோம் என்பதை பிள்ளைகளுக்கு உணர்த்திவிட்டு நாம் நமது காலத்தை முடிக்க வேண்டும். அருமையானவர்களே, இப்பொழுது நீங்கள்லாம் பார்க்குறீங்க, இப்பொழுது நிறைய பங்குகளில் இறை அழைத்தலே இல்லை. குருக்கள் சிஸ்டரான்னு சொன்னால் பிள்ளைகள் பின்னங்கால் பெதடியில் அடிக்க முடியாது ஓடிடுறாங்க. அப்படி சொன்னோம்னா கோயில் பக்கம் வரமாட்டுக்கிறாங்க. பெற்றோர்கள் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. ஆனாலும் நீங்கள் குருக்கள் துறவியரை பார்க்கிறீர்கள். ஒவ்வொரு குருவும் ஒவ்வொரு துறவியும் அந்தந்த பெற்றோருடைய ஜெபத்தபத்தினால், ஒருத்தன் முயற்சியினால் அவருடைய விசுவாச வாழ்க்கையின் கொடையாக கொடுக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது உங்கள் பங்கு தந்தைகிட்ட கூட நீங்கள் பேசிப்பாருங்க. தனிப்பட்ட முறையில் ஃபாதர் பேசுகிற ஃபாதர் சொல்லுவாங்க அம்மா அப்பாவை பற்றி, என்ன அம்மா அப்பா இந்த குருத்துவத்திற்கு என்ன பங்களிப்பு செய்திருக்கு. என்னை கேட்டால் நான் சொல்லுவேன், சாதாரணமாக இந்த பலிபீடம் ஏற முடியாது. என்னோடு 9ஆம் வகுப்பில் சேர்ந்தவர்கள் 27 பேர், அதில் குருவானவர்கள் 3 பேர். அதில் ஒருவர் இறைவனுடைய சேர்ந்து விட்டார், 2 இருக்கிறோம். சேர்ந்தது எத்தனை பேர்? 27 பேர். அதில் ஒருவர் அருள் தந்தை நெல்சன் ராஜ், கடகுளம் தந்தையுடைய ஊரை சேர்ந்தவர். ஆக அருமையான சகோதர சகோதரிகளை பாருங்கள், இந்த மத்தேத்தியா சொல்லுகிறார், கடவுள் மீது அவர் கொண்டிருந்த பற்றை பாருங்கள். வரலாற்றை பின்னோக்கி பார்க்கிறார். யாரை முதன்மைப்படுத்துகிறார்? முதலில் யோசேப்பு, யாக்கோபினுடைய 11வது மகன். யோசேப்பு யாரு? யாக்கோபினுடைய 11வது மகன். ஆபிரகாம், அவருடைய மகன் ஈசாக். ஈசாக்கிற்கு எத்தனை பிள்ளைகள்? 2 பேர், எசா, யாக்கோபு. சரியா? யாக்கோபுக்கு 2 மனைவி,
இந்த 2 மனைவி கடைசியில் 11வது பிள்ளையை பிறக்கிறவர் தான் யோசேப்பு. இந்த யோசேப்பு தாய் இறந்த நிலையில் தந்தையால் வளர்க்கப்பட்டார். உடன் பிறந்த சகோதரர் பொறாமை கொண்டு உடை உரித்தவரை பாலுங்கிணற்றில் தள்ளி கடைசியில் அந்நியர்கிட்ட விற்று அங்கே போய் எகிப்தில் அடிமையாய் வாழ்ந்து கடவுளுடைய கிருபையால் அவர் விடுதலை பெற்று எகிப்தின் ஆளுநனாக மாறிவிட்டார். கடுமையான நெருக்கடி, அருமையானவர்களே, நெருப்பு தடத்தில் பயணித்தது போல கடுமையான சோதனைகளை கடந்து இறுதியில் கடவுளால் கைதூக்கப்பட்டவர். யோசேப்பை பற்றி நீங்கள் மனதில் வைக்க வேண்டும். பாவத்திற்கு இடம் கொடாமல் பாவத்தை விட்டு விலகி ஓடினார். போத்திபாரின் மனைவி அவரை பாவத்திற்கு அழைத்தாள். அவர் அந்த இடத்தை விட்டு ஓடினார். பழி சாற்றப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் கடவுள் அவர் உண்மையானவர் என்பதை நிரூபித்து வெளியே கொண்டு வந்து எகிப்தின் ஆளுநனாக மாற்றிவிட்டார். அடுத்ததாக பினகாசு. இவர் மோசேயின் காலத்தில் பெரிய குழப்பம் வந்தபோது அந்த இஸ்ராயல் சமுதாயத்தில் ஒழுக்கக்கேட்டரை தடுக்கும் வண்ணமாய் முன் வந்தவர் பினகாஸ். எனவே அவரை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். அவர் காலேபு அப்படிங்கிறவர். இறுதியாக தாவீது, எலியா மிகப்பெரிய இறைவாக்கினர், அனனியா, அசரியா, மிசாவேல் என்ற தானியலுடைய நண்பர்கள். கடைசியில் தானியல். அவர் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ்ந்தார். அவரை சிங்க குகையில் தள்ளிவிட்டார்கள் பகைவர்கள். அங்கே கடவுள் அவரை காப்பாற்றினார். கடவுள் மீது கொண்ட பற்று. பிரகாசியம்மாள் தனக்கு வந்த எல்லா வேதனை கஷ்டங்கள் மத்தியிலும் கடவுளை பற்றி கொண்டிருந்தார். அதுதான் மிக மிக முக்கியமானது. இப்போ கவனிக்கிறீங்களா? நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இன்று நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நம் குடும்பமும் நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கிறது. இது மறுக்க முடியாத உண்மை. விசுவாசத்தில் குறைபாடு வருகிறது. அன்றாட வாழ்வில் பலவிதமான போராட்டங்கள். பருவ வயதை அடைந்து இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், ஒரு சில நேரத்தில் அவர்களாகவே எடுக்கும் முடிவு பெற்றோரின் இதயங்களை உடைத்து போடுகிறது. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? இருக்கிறது. இப்பொழுது வரை ஒரு ட்ரெண்ட் வந்துகிட்டு இருக்கு. நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகள் பிற மத நம்பிக்கை கொண்டவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். நான் ஒரு இந்து பெண்ணை கல்யாணம் முடிக்கிறேன் அல்லது முஸ்லீம் மாப்பிள்ளை கல்யாணம் முடிக்கப் போகிறேன். பெற்றோர்கள் நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் வளர்த்த விதமே வேறு. திருமணத்தில் இன்னொரு இறை நம்பிக்கை கொண்ட ஒருவரை கைப்பிடிக்கின்ற போது நாளை பிறக்கின்ற குழந்தை எந்த விசுவாசத்தில் வளர்ப்பீர்கள்? விசுவாச போராட்டம். சிறிது காலம் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், சண்டை வந்து விடுகிறது, பிரிந்து போகிறார்கள். எத்தனையோ குடும்பங்களில் விவாகரத்து, பிரிந்திருக்கும் சூழல் இருக்குதா இல்லையா மக்களே? எல்லா குடும்பத்திலும் இருக்கா இல்லையா? நிறைய குடும்பத்தில் வந்துட்டு குடும்பங்கள் சிதறுண்டு கொண்டு இருக்கின்றன. நாம் சிந்திக்க வேண்டும். கடவுள் மீது நாம் கொள்ளக்கூடிய நம்பிக்கை, என்னதான் நெருக்கடி வந்தாலும் ஆண்டவருடைய கற்பனைகள், அவர் நமக்கு கொடுத்த வாழ்க்கை முறைகளை மாற்றாமல் அதில் ஆழ்ந்த பற்று கொண்டிருக்கின்ற போது நம்மை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு தான் உத்தம. தனது அழைப்பில் மிகவும் பற்றுறுதியோடு வாழ்ந்த புனித பிரகாசியம்மாள். எவ்வளவு நெருக்கடி! அவரை எப்படியாவது அவருடைய கற்பின் தூய்மையை கெடுக்க வேண்டும் என்று ஒரு பாவ வழியில் அவரை கொண்டு விட்டார்கள். அங்கும் அவர் ஆண்டவருடைய கிருபையால் காப்பாற்றப்பட்டார். சிறையில் அடைத்து துன்புறுத்தினார்கள், விடுதலை நெருப்பில் எரிந்தார்கள். பல பல கொடுமைகள். இறுதியில் அவர் வாளால் வெட்டி கொல்லப்படுகிறார். ஆக இந்த வேத சாட்சி இரத்தம் சிந்தி இறக்கின்ற போது
தன் உயிரை மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்கிறார். அருமையான மக்களே, இவ்வளவு பெரிய ஆலயம் புனிதைக்கு கட்டி எழுப்பியிருக்கு. கவனிக்கிறீங்களா? இப்போ கவனிங்க. மீண்டுமாக அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மக்கபேயர் முதலாகமம் முதல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 61ஆம் வசனம். கடவுளை நம்பினோர் ஆற்றலில் சிறந்தோங்குவர் என்பதை ஒவ்வொரு தலைமுறையிலும் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். என் அர்த்தம், நமக்கு முன் வாழ்ந்தவர்கள், குறிப்பாக நமது பாதுகாவலி புனித பிரகாசியம்மாள், இவர் ஒரு தலைமுறையில் வாழ்ந்தவர். விசுவாசத்திற்கும் கண்ணியும் கட்டுப்பாடு நிறைந்த வாழ்விற்கும் கடவுள் மீது கொண்ட பற்றுறுதிக்கும் எடுத்துக்காட்டாய் வாழ்ந்த ஒரு அருமையான புனிதர். எல்லோருக்கும், சிறு குழந்தைகளும் இவரை பின்பற்றலாம், வளரும் பிள்ளைகளும் இவரை பார்த்து வளரலாம், வாலிப தம்பி தங்கையும் இவரை பின்பற்றலாம். இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் கட்டுக்கோப்பான வாழ்வு சிதைந்து வருகிறது. எப்படி வாழலாம், மனம் போல் வாழலாம் என்று அநேகமே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது சாத்தியமாகாது, அது நிறைவும் தராது. கடவுள் மீது கொள்ளக்கூடிய நம்பிக்கை, அந்த அடிப்படையில் பற்றுறுதியோடு வாழக்கூடிய வாழ்வு என்பது முள்ளில் பயணிப்பது போன்று நமக்கு சில துன்பங்கள், துயரங்கள், நாம் விரும்பாத சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் கூட அந்த சூழ்நிலை வழியாக புனித பிரகாசியம்மாளை காப்பாற்றி அவருடைய புனிதத்தில் அவரை நிலைநிறுத்திய இறைவன் இன்றளவும் உலகத்தின் மக்களுக்கு, கத்தோலிக்க திரு அவையின் மக்களுக்கு இந்த புனிதையை ஒரு இரத்த சாட்சியாக, வேத சாட்சியாக, விசுவாசத்தின் சாட்சியாக கடவுள் தந்திருப்பது போல நம்மையும் அவர் வாழ வைப்பார். பாருங்கள், அன்று 14ஆம் தேதி நமது புத்தகால நிலையில் திருக்கல்யாண மாதாவினுடைய கொடியேற்றம் நடைபெற்றது. அன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான சிந்தனை, மரியாள் அருள் நிறைந்தவர். உடனே நீங்கள் சொல்லலாம், ஃபாதர், இந்த வார்த்தை தான் எங்களுக்கு தெரியுமே, மாதா ஒவ்வொரு நாளும் அருள் நிறைந்தவர்னு சொல்லி தான் நாங்கள் ஜெபம் சொல்கிறோம், நம்ம எல்லாரும் சொல்கிறோம். உண்மைதான், மாதா அருள் நிறைந்தவர் என்றால் என்ன? அவரை பார்த்து விண்ணக தூதர் அருள் நிறைந்தவரே என்று சொல்லுகிறார். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? அங்கே கவனம் போது கொஞ்சம் கவனிங்க. மாதாவை எதனால் அருள் நிறைந்தவர் என்று சொல்லுகிறோம்? மாதாவை யாராவது சொல்லுங்க பாப்போம். மாதாவை ஏன் கபிரியேல் தூதர் அருள் நிறைந்தவரே என்று சொன்னார்? ஆண்டவர் உம்முடனே என்று அழைத்தார். என்றைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? என்னுடைய அர்த்தம் என்ன யோசிச்சிருக்கோமா? இந்த மரியாளை பார்த்த மாத்திரத்தில் எனக்கு அருமையானவர்களே, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்பதை விண்ணக தூதர் கண்டுபிடிக்கிறார். அன்னம்மாள் சொக்கின் இந்த அருமையான இறை பற்று கொண்ட தம்பதியருடைய வளர்ப்பு, அவர்கள் தந்த கனிதான் அன்னை மரியாள். இந்த பெற்றோருடைய தவத்தினாலும் ஜெபத்தினாலும் ஒருத்தலினாலும் பிறந்த குழந்தை கன்னி மரியாள். இவள் பரிசுத்தம் நிறைந்தவளாக, பாவம் இல்லாதவளாக, அனைத்து புண்ணியங்களாலும் சூழ்ந்தவளாக கபிரியேல் தூதர் பார்த்த நேரத்தில்தான் அருள் நிறைந்தவரே என்று அவரை வாழ்த்துகிறார். அருளால் நிறைந்தவர், அனைத்து புண்ணியங்களையும் தன்னகத்தே உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு தாய். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு புனிதரும் எப்படி, யார் புனிதராக மாறுகிறார், யார் வேத சாட்சியாக முடியும்? இது சாதாரணமாக நடக்கக்கூடிய காரியம் அல்ல. இந்த நாட்களில் நீங்கள் திருப்பலிக்கு நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் திருப்பலி வாசகங்களை வாசித்தால் தெரியும். சாமுவேல் ஆகமம் முதல் புத்தகத்திலிருந்து வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கு, அப்படி தானே? நீங்கள் பைபிள் டைரியில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் நாம் பார்க்கக்கூடியது யார்? சாமுவேலை பற்றிய ஒரு வாழ்க்கை செய்தி. சாமுவேலை அன்னா
என்று அவருடைய தாய் எப்படி ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார் பாருங்கள். அவருக்கு குழந்தை இல்லை. எல்கானா என்பவருக்கு 2 மனைவியர். இளையவர் பெயர் தான் அன்னா. மூத்தவளுக்கு குழந்தை இருக்கிறது, இவருக்கு குழந்தை இல்லை. எனவே அவருடைய இணை துணைவியார் இவளை துன்புறுத்துகிறார். இவர் அழுகிறார், ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறார். அப்பொழுதுதான் அந்த ஜெபத்தை நீங்கள் பார்க்கணும். சாமுவேல் முதல் புத்தகம் அந்த 2ஆம் அதிகாரத்தில், வான் படைகளின் கடவுளே என் மீது இறங்கும். எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று அவர் கேட்கவில்லை. எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும், எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும். இல்லை, கவனிக்கிறீங்களா? இந்த தீர்க்கம் நம்மிடம் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, ஆண்டவரிடம் நாம் மன்றாடி முறையிட்டு கேட்கக்கூடியதை உரிமையோடு கேட்க வேண்டும், தீர்க்கமாக தெளிவாக கேட்க வேண்டும். எனக்கு ஒரு ஆண் குழந்தை நீர் தர வேண்டும், தருவீர் என்றால் அவனை உமக்கே நான் அர்ப்பணிப்பேன். அந்த தாயை பாருங்க, அவர் சொன்ன வாக்குறுதி அவர் ஒரு நாளும் விலகல்ல. குழந்தை பிறக்குது, பால்குடி மறந்த நிலையில். பால்குடி மறந்த நிலையில் உள்ள குழந்தை என்ன பருவத்தில் இருக்கும்? நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கோம், இவங்கெல்லாம் பால்குடி மறந்து ரொம்ப நாளாக இருக்கும். யாரா கையில் பால்குடி மறந்த நிலையில் குழந்தை வச்சுருக்கீங்களா? சின்ன குழந்தை பால்குடி மறந்த நிலையில் எத்தனை மாதம் குழந்தை இருக்கும்? ஒரு வயசு இருக்குமா? ஒரு வயசு இருக்குமா? ஒரு வயசு இருக்கும், அப்படி தானே? ஒரு வயசில் எந்த தாயாவது குழந்தையை கொண்டு கோயிலில் நெரிசைக்கு வைப்பாங்களா? கோழியை கொண்டு வைப்போம், முட்டையை கொண்டு வச்சுருவோம், ஆட்டை கொண்டு கட்டிடுவோம், மாட்டை கொண்டு கட்டிடுவோம். குழந்தை கொண்டு யாராவது கோயிலில் ஒப்பு கொடுப்பாங்களா? கொண்டு நெரிச்சா கொடுத்துட்டு வந்துருக்காங்க. இப்போ நம்மகிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, விற்று கொடுக்கறது. ஒரு சில கோயிலெலாம் பார்த்தா பயங்கரம் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த குழந்தை இவ்வளோ விற்கிறோம், இவ்வளோ விற்கிறோன்ட்டு. ஒரு கோயிலில் கூட அப்படி ரொம்ப முறமாக நடந்துக்கிட்டு அவன் பங்கு தந்தை சொன்னோம், அந்த பக்கம் போயிடாதப்பா, உன்னையே விற்றுருவாங்க, பங்கு தந்தையும் பிடிச்சி விற்றுருவாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லி கேள்வி பண்ணோம். இப்படி இது ஒரு வகையான நேர்ச்சை. ஆனால் இந்த தாய் ஆண்டவருக்கு தன் மகனை அர்ப்பணித்தாள். அந்த மகன்தான் தாயினுடைய ஜெபத்தாலும் தவத்தாலும் நேர்ச்சியாலும் பிறந்த மகன்தான் சாமுவேல். கடவுளின் குரலை கேட்டான், இஸ்ராயலின் முதல் இறைவாக்கினராக மாறினார், அரசர்களை அபிஷேகம் செய்தார், இஸ்ராயல் மக்களை வழிநடத்தினார். அருமையான மக்களை, புனித பிரகாசியம்மாளை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்க வேண்டும். பிரகாசியம்மா சொல்வதை தொட்டு தொட்டு தடைவிட்டு வந்துடக்கூடாது. அது பக்தி முயற்சி அல்ல. இந்த புனிதை போல என் மகளை வாழ வைப்பேன். தீர்க்கமாக தெளிவாக முடிவெடுங்கள். கோயிலுக்கு போன்னு சொன்னால் மட்டும் பார்த்து அந்த பிள்ளையை நீங்கள் ஜெபிக்கணும். பிள்ளையை ஜெபிக்க வைக்க வேண்டும். கவனிக்கிறீங்களா? நீங்களும் ஜெபிக்க வேண்டும், பிள்ளைகளையும் ஜெபிக்க வைக்க வேண்டும். இதற்கு பணம் தேவையில்லை, வீட்டு வசதி தேவையில்லை, மனம் இருந்தால் போதும், ஆண்டவர் மீது பற்று இருந்தால் போதும். பிரகாசியம்மாளுடைய பற்றுதான் எவ்வளவோ கஷ்டங்களை சந்தித்த போதும் அவை அனைத்தையும் தாண்டி வர ஆற்றல் கொடுத்தது. இன்னொன்று அருமையான சகோதர சகோதரிகளை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கத்தோலிக்க திருவையில்தான் தங்களையே இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் அந்த வாஞ்சை புனிதரிடத்தில் இருக்கிறது, இறை மைந்தரிடத்தில் இருக்கிறது. இதைத் தொடர்ந்தான் திருச்சபையில் குருத்துவம், துறவரம், திருமண வாழ்வை கடந்த அர்ப்பணம் வந்து நிற்கிறது. இது அநேக பேர் கேள்விக்குள்ளாக்குவார்கள். ஆனால் கடவுளுக்கு தங்களை பிளவுபடாத உள்ளத்தோடு அர்ப்பணிப்பவர்கள் தான் குருக்கள், துறவியர். இது ஒரு வகையான வேத சாட்சியம், தங்களை பலியாக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை. இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவேதான் குருக்கள், துறவியருக்கு கத்தோலிக்க திருவை மிகுந்த மதிப்பை, அன்பை செலுத்துதன் மக்களை அழைக்கிறது. சரி, இப்பொழுது ஒரு கேள்வி கேட்கிறேன். பிரகாசியம்மாள்
குருஸ்மரியா சாமியினுடைய ஃபோட்டோவை உள்ள பார்த்தேன். சாமிக்கு சொந்த ஊர் எந்த ஊர்? அழகப்பபுரம். அங்கே நான் 5 வருடம் பக்கத்துலேயாக இருந்தேன். உங்கள் ஃபாதர் அங்கே இருந்திருக்காங்க. குருஸ்மரியா சாமி உண்மையிலே ஒரு பெரிய நல்ல ரொம்ப குருக்கள் மத்தியில் மிகுந்த ஒரு இறை பற்றுள்ள குருவானவர் என்று அவர்கள் சொல்லுவார்கள். நான் உங்கள் ஃபாதர் கூட சொன்னேன், நம்ம தென் மண்டலத்தில் மக்களுக்காக இப்படி பணி செய்த குருக்களின் வாழ்க்கையை நாம் மீண்டும் தோண்டி எடுக்க வேண்டும், மக்களுக்கு அதை அறிக்கையிட வேண்டும் என்று சொன்னேன். அருமையானவர்களே, தந்தையை பற்றி ஒருவர் சுருக்கமாக என்னிடம் சொன்னார், இந்த இடத்தில் நாங்கள் வாழ்வதற்கு காரணம் இந்த தந்தை, எங்களை வாழ வைத்தவர், சொக்கன் குடியிருப்பில் இருக்கின்ற போது இதை ஊரை நிர்மாணம் செய்தவர் என்று சொன்னார்கள். எவ்வளவு ஒரு அருமையான காரியம்! அவருடைய நினைவு காலம் காலமாக சந்ததி சந்ததியாக நம்மிடம் கடந்து வந்திருக்கிறது. இப்படியும் ஒருவர் வாழ்ந்திருக்கிறார் என்றால் ஏன் உங்கள் மகனை மகளை நீங்கள் கடவுளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நபராக அர்ப்பணிக்க கூடாது? அவரை போல இறைப்பற்று உடையவர்களாக நாம் வளர்த்து ஆளாக்கி இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் பிள்ளைகளை, நான் சொல்கிறேன்னா நீங்கள் ஃபாதரா சிஸ்டரா விடுங்க அப்படிங்கிறது சொல்லலை. பிள்ளைகளை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வளர்க்க வேண்டும். நாம் ஜெபத்திலும் தவத்திலும் மன்றாடி கேட்கின்ற பிள்ளைகள், பெற்றுக்கொள்கின்ற பிள்ளைகள், உடனிருந்து அவர்களை கவனித்து வளர்ப்போம் என்றால் அவர்களும் உத்தம சாட்சியாக இருப்பார்கள். நமக்கு மனநிறைவு தரக்கூடியவர்களாக, இறைவனுக்கு புனித பிரகாசியம்மாளை போல மகிமை சேர்க்கக்கூடிய பிள்ளைகளாக வளர்வார்கள். இந்த நிலையை நம் பிள்ளைகள் அடைந்து விட்டார்கள் என்றால் அவருடைய கல்வி, உழைப்பு, எதிர்காலம் அனைத்துமே ஆசீர்வதிக்கப்படும். யார் யார் பாருங்கள் இன்று மனநிறைவோடு வாழுகிறார்கள்? ஒரு சிலர் மட்டுமே. செல்வத்தை, உலகார்ந்த காரியங்களை நாடி தேடுகிறார்கள் அல்ல, கடவுளுக்கு அஞ்சி நேர்மையோடு வாழ்பவர்களுடைய சந்ததிகள் தான் இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் திருப்பாடல் 37 எடுத்து வாசித்து பாருங்கள். இறைவன் மீது பற்று கொண்டவர்கள் வீழ்ந்து கிடப்பதில்லை. 37ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் நினைக்கிறேன். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் விழுந்து போவதில்லை, விழுந்தாலும் வீழ்ந்து கிடக்க மாட்டார்கள், கடவுளே அவர்களை கரம் கொண்டு தூக்குவார். என்ன அருமையான வசனம்! இறை பற்று கொண்டோரின் சந்ததி பிச்சை எடுக்க நான் பார்த்ததில்லை, அவர்கள் வாரி வழங்குவதை பார்த்திருக்கிறேன். இது உண்மை. அருமையானவர்களே, நமது காலத்தில் மட்டுமல்ல, நமக்கு பிறகும் பாருங்கள், பிரகாசியம்மாள் அவருடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல, கத்தோலிக்க திரு அவைக்கு மட்டுமல்ல, இந்த தாயை பாதுகாவலியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவருக்கும் காலம் கடந்தும் ஒரு உத்தம சாட்சியாக, வேத சாட்சியாக, இறை பற்றுக்கு எடுத்துக்காட்டாக, இலக்கணமாக திகழ்கிறார் என்றால் இவரை வெறுமனே ஒரு வணக்கத்துக்குரிய நபராக நினைத்து நாம் கடந்து செல்வது தவறு. நான் மெழுத்திரி கொண்டு கொடுத்தேன், மாலையை போட்டேன். உன் மெழுத்திரி மாலை யாரு கேட்டா? பிரகாசியமா கேட்டாங்களா? எனக்கு அசனம் போடு கேட்டாங்களா? பிரகாசியம் மட்டும் எந்த புனிதரும் கேட்கறதில்லை. அண்மையில் ஒரு திருத்தலத்தில் பார்த்தா அந்தோனியாருக்கு செயின்லாம் போட்டு வச்சிருக்கான். அந்தோனியார் ஒரு துறவி, அவருக்கு செயின் போட்டு வச்சிருக்கிறான். அவனுடைய விசுவாசத்தை பாருங்க. திருத்தலம் ஒன்றில் இப்படி நடக்கிறது. அருமையானவர்களை, கத்தோலிக்க திரு அவை கண்களை இழந்து போய் நிற்கிறது. விழித்துக் கொள்ள வேண்டும். மூட பழக்க வழக்கங்களுக்கு நாம் ஒரு நாளும் அடிமையாக கூடாது. சரி, பொம்பளை பிள்ளைக்கு நீங்க, ஆம்பளை பிள்ளைக்கு பூ வைப்பீங்க, கொலுசு போட்டுக்கிடுவீங்க, அதை நீங்கள் வீட்டில் செஞ்சுக்கிடுங்க. அதே போல் மாதாவுக்கும் புனிதர்களுக்கும் வந்து செய்யக்கூடாது. நான் அழகு பார்க்குறேன், என் அன்பை தெரிவிக்கிறேன். இது உலகார்ந்த விதம்.
நமது பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த புனிதர்களின் பற்றார்வத்தை, ஆழ்ந்த விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் யோசேப்பை பற்றி உங்கள் பிள்ளைகளிடத்தில் பேசியிருக்கிறீர்கள்? சாமுவேலுடைய பிறப்பை பற்றி சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்கள் தெரியுமா? எனக்கு சந்தோஷமா இருக்கு. 2 சகோதரிகள் சொல்ல சொல்ல விவலையை திறந்து பார்த்துக்கிட்டே இருக்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. 2 பேர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஆர்வம் வேண்டும். உங்களோடு நிறுத்தி விடாதீர்கள். உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கும் அதை கொடுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை எடுத்து வாசியுங்கள். அதிகாலை வேளையிலே விழித்துக் கொள்ளுங்கள். அருமையான மக்களே, அதிகாலை வேளையிலே விழித்திருந்து குடும்பத்தை, உங்கள் கணவரை, பிள்ளைகளை, மனைவியை ஒப்பு கொடுத்து பாருங்கள். கடவுள் கைதூக்கி விடக்கூடிய அந்த நிலையை, அது வேற லெவல் சொல்லுவோம் இல்லையா, கடவுள் கைதூக்கி விடுவார். நம் பிள்ளைகளை கண்காண முறையில் சூழ்ந்து வரும் எல்லா தீமைகளிலும் விடுவிப்பார். பிரகாசியம்மாளுக்கு எவ்வளவு துன்பங்கள் கொடுத்து பார்த்தாங்க. அவருடைய கற்புக்கு கூட பலமுறை சோதனை வந்தது. ஆனால் கடவுளின் தூதர் அவரை காத்து நின்றார். உங்கள் இளம் பிள்ளைகளை, இளைஞர்களை நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, என் மகள் படிப்பதற்காக, வேலை செய்வதற்காக வெளியிடத்திற்கு போகிறார்கள். அவர்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். பாவத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஒப்பு கொடுத்து முழந்தாள் படியிட்டு ஜெபித்து பாருங்கள். இந்த பிரகாசியம்மாளுக்கு உதவி செய்த கடவுள் நம் பிள்ளைகளுக்கு உதவி செய்வார். தினந்தோறும் இறை வார்த்தையை வாசித்து உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து பாருங்கள். நீங்கள் தோட்டத்தில் இறங்கி வேலை செய்தாலும் அங்கே ஆண்டவருடைய ஆசீரை பார்ப்பீர்கள். கடவுள் நம் தோட்டத்தை ஆசீர்வதிப்பார். அருமையான செய்திகளை பகிர்ந்து கொண்டோம். இதை மனதில் வைத்து சின்னஞ்சிறு வயதிலே பிள்ளைகளை நீங்கள் வழிநடத்துங்கள். பொழுது நமது பிள்ளைகள், பேர குழந்தைகள் வளரும் பருவத்தில் இருக்கிறார்கள். அன்போடு அரவணைத்திருக்கிறீர்கள். மடியிலும் மார்பிலும் சாய்த்தவர்களை வைத்திருக்கிறீர்கள். இந்த இதமான அணைப்போடு இறை பக்தியை கொடுங்கள். புனித பிரகாசியம்மாளுடைய வாழ்க்கையில் அவர் கடந்து வந்த பாதைகளை பற்றி, வேதனைகள் பற்றி சொல்லிக் கொடுங்கள். எப்படி இறைவன் அவருக்கு துணை நின்றார். அவருடைய கடினமான வாழ்க்கை பாதையிலும் அவருடைய தூய்மையான வாழ்க்கைக்காக கடவுள் அவருக்கு பலனளித்தார். எனவே நீ போராட வேண்டும். தீமைக்கு எதிராக, நீ பாவத்திற்கு எதிராக போராட வேண்டும். நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும். கடவுளின் கற்பனை கடைபிடித்து நீ ஒரு உத்தம சாட்சியாக வாழ வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். இந்த போதனை நாமும் உள்வாங்கிக் கொள்வோம், பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்போம். இறைவன் நம்மை புனித பிரகாசியம்மாளை போல ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
பிரகாசிமானை உத்தமமும் உண்மையுமான மறை சாட்சியாக நமக்கு தந்திருக்கிறார் ஆண்டவர். வெள்ளம் போல துன்பங்கள் நம்மை சூழ்ந்த போது ஆண்டவரை சிக்கலை பற்றிக் கொண்டார். நாமும் நம் பிள்ளைகள் ஆண்டவரை கற்றுக் கொள்வோம். இறைவனுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை கொள்ளவும் இந்நிலையில் அவர்களுக்கு விழாவிற்கும் அடையாள சின்னமான அந்த பாதுகாவல்களால் புனிதை தந்த ஆண்டவரை வாழ்த்துவோம். இம்மண்ணை விட்டு மறைந்தால் நம் மனங்களில் வாழ் வருத்தத்தை குருசுமரியா நம்மையெல்லாம் வாழ வைத்த அன்பு தந்தை மனங்களில் வாழ்ந்தவர் இம்மண்ணிலும் நம் பிள்ளைகளின் மண்ணில் பிறக்க வேண்டும். அருள் கேட்போம். பிறந்திருக்கும் ஒவ்வொரு குழந்தையிலும் பிறந்து வளரும் ஒவ்வொரு பிள்ளை செல்வங்களிலும் நம் புனிதின் உள்ளத்தில் இருந்த இறை நம்பிக்கை துன்பங்கள் மத்தியில் ஆண்டவரை பற்றிக் கொண்ட தீவிரம் பெறப்பட்டது. தெய்வ பயம், இறை அச்சல், பெற்றோர் வாழ்வில் அன்பு, கனிவு, நற்பண்புகளின் நாட்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்க ஆண்டவரை சொல்ல மன்றாடி கேட்போம். ஆண்டவரை ஆசீர்வதி. உன் திருப்பிரசனத்தில் மனதால் துணித்திருக்கக்கூடிய தாய் தந்தையரை ஆசீர்வதி. எங்கள் பிள்ளை செல்வங்களை பிற குழந்தைகளை ஆசீர்வதி. வளரும் பிள்ளைகளை மாணவ செல்வங்களை இளைஞர்கள் பெண்களை ஆசீர்வதி. உள்ளூரில் வெளியூரில் வெளிநாடுகளில் வெளிநாடுகளில் வாழக்கூடிய மக்களை ஆசீர்வதி. இது பிரகாசம் வாழ்கிற கலைமையை மிக்க ஒரு அருமையான ஆலயம் அமைய அள்ளி தந்த அனைத்து அன்பு உள்ளங்களை ஆசீர்வதி. இந்த ஆலயம் கவிதை முறையில் நிகழ்ந்த உழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதி. ஆண்டவரே, பிரகாசமானவருக்கு பிரம்மாண்டமாய் அழைக்கப்பட்ட இந்த ஆலயத்தின் நாளை படிகளில் கால் வைக்கும் தோறெல்லாம் போதெல்லாம் ஒவ்வொருவரையும் மனதிடத்தால் ஆசீர்வதிக்கிறார். என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை நான் புனித பிரகாசியமானை போல அருளிலும் ஆற்றலிலும் கட்டி எழுப்புவேன். இந்த வயலாற்றில் ஒவ்வொரு இடத்திலும் பிறக்கட்டும். வளரும் பிள்ளைகள், மாணவர் செல்வங்கள், வாலிப தம்பி தங்கையை உலகத்தின் ஆட்டத்தில் பிரேரிக்காமல் புனிதை போல தற்பகுதியிலும் பரிசுத்தமான வாழ்வில் பற்றிக் கொள்ள இறை அழைத்ததற்கு ஒரு குரலுக்கு செவிகொடுத்து வாழும் பிள்ளைகளாக அவர்கள் ஆசீர்வதி. பிள்ளைகளின் கல்வியை உழைப்பின் ஆசீர்வதி. வயதில் பிள்ளைகளுக்கு திருமண ஆசிரியை கட்டளையிடும். திருமணம் முடித்து பிள்ளை செல்வங்களுக்காக இருக்கும் தம்பதியரை நோக்கி பாடும். ஆண்டவரை, நாடுகளோடு விவசாய வியாபாரம் செய்யும் மக்களை வாழ்த்தி வளர்ப்படுத்தும் இந்த பொங்கல் திருநாளிலே உன் திருவடி பணிந்து இருக்கும் அனைவரின் வாழ்வில் மகிழ்ச்சியான நிறைவு செய்வீராக. நோய்வாய்ப்பட்டிருக்கும் அனைவருக்கும் நல்ல செல்வந்தர்களுக்கும் உழைப்பதற்காக பல்வேறு இடங்களுக்கு சென்றிருக்கிற மக்களை கருணையின் வழி நடத்தி திருவிழா நாட்களில் பங்கேற்று வரும் மக்களை பாதுகாப்பாய் வழி நடத்தி காப்பீராக. ஆசிரியர்கள் இன்னொரு வேண்டுமான ஒருவரப்படுத்துங்கள். ஆண்டவரை நற்கருணை பிரசன்னத்தை விட்டு பாருங்கள். பிள்ளைகளுக்காக, நம் பிற குழந்தைகளுக்காக, சந்ததிக்காக அவர்கள் ஆசைப்பட அமைதியாக கொண்டாடுவோம். கண்களை மூடி எண்ணத்தை ஒருவரப்படுத்தி ஆண்டவரை சிவராக விதைகள் நல்லாசிரியர்களுக்காக அமைதியாக கொண்டாடுவோம். கொண்டாடுவோமாக.
இறைவா, இந்த மீட்புக்குரிய திருமண சாதனத்திலே உடைய திருப்பாடுகளின் நினைவுகளுக்கு விட்டுச் சென்றீரே. உம் திருமணத்தின் இரத்தம் இவற்றின் மறைபொருளை வழங்கும் நாங்கள் உம்மின் பலனை விடாமல் அனுபவிக்கிறவர்களே, என்றென்றும் ஆட்சி செய்கின்றவர் நீரே.